வணக்கம். IAS எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. IPS போன்ற டெக்னிக்கல் சர்வீசஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் சில மினிமம் ஃபிசிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு பேசிக் ஃபிசிக்கல் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட், உயரம். ஆண்களுக்கு 165 சென்டிமீட்டர்ஸ், பெண்களுக்கு 150 சென்டிமீட்டர்ஸ். இது இல்லாமல் IPS போன்ற டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு இன்னொரு க்ரைட்டீரியாவும் செக் பண்ணுவாங்க. இந்த க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆர்ச், நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ச். இப்போ என் காலை பாருங்கள், இந்த பாதம் இருக்குல்ல, இந்த ஆர்ச் தெரியுதா? ஒரு கர்வ் இருக்கா? இதுதான் நம்ம ஃபுட் ஆர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில பேருக்கு இந்த ஃபுட் ஆர்ச் அந்த அளவுக்கு ப்ரொனவுன்ஸ்டாக இருக்காது, வீக்காக இருக்கும். அந்த ஆங்கிளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு சில பேருக்கு இந்த ஆர்ச்சே சுத்தமாக இல்லாமல் இருக்கும். இந்த கண்டிஷனை ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளாட் ஃபுட்டுங்கிறது ஆர்ச் சுத்தமாக இல்லாமலும் இருக்கலாம் அல்லது மிக குறைவாகவும் இருக்கலாம். இந்த ஃபுட் ஆர்ச் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ரெக்குவயர்மெண்ட். அப்போ டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு மினிமம் ஹைட் இருக்கணும், இந்த ஃபுட் ஆர்ச் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒருவேளை இதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா நம்மளை டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு சூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ இந்த ஹைட் ப்ளஸ் ஃபுட் ஆர்ச் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்தையும் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய, அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஒன்று இருக்குது. ஆனால் நம்மள பல பேருக்கு இது தெரியாது. சொல்லப்போனால் இதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை, மதிக்கிறதே இல்லை. அது என்ன ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா காலணிங்க, ஃபுட்வேர், செருப்பு, ஷூ இருக்கு இல்லையா, இதுவே நம்முடைய மேக்ஸிமம் ஹைட் இதை அஃபெக்ட் பண்ணும். அது இல்லாமல் இந்த ஃபுட் ஆர்ச்சையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஒரு நபர் 165 சென்டிமீட்டர்ஸ் ஆக்சுவலாக இருக்காருன்னு வைங்களேன், அவரை படுக்க வச்சு உயரத்தால் தான் 165 சென்டிமீட்டர் வரும். ஆனாலும் அவர் நிமிர்ந்து நிற்கும் போது 165 சென்டிமீட்டர்ஸ் வராமல் கூட போகலாம். காரணம் என்னன்னா, அவருக்கு போஸ்டர் கரெக்டாக இருக்காது, முதுகில் வளைவு இருக்கும், ஷோல்டர் பெண்டாக இருக்கும். இந்த பிரச்சனைனால ஆக்சுவல் ஹைட் இருந்தாலும் அவங்க நிமிர்ந்து நிற்கும் போது அந்த மேக்ஸிமம் ஹைட்டு வராது. இதனாலேயே அந்த மினிமம் க்ரைட்டீரியாவை அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்களும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, பெண்கள் அதிகமாகவே பாதிக்கப்படுவாங்க. இரண்டாவது இந்த ஃபுட் ஆர்ச். இந்த ஃபுட் ஆர்ச்சும் பார்த்தீங்கன்னா காலனி, ஃபுட்வேர், இதை நம்ம சரியாக சூஸ் பண்ணலன்னா ஃப்ளாட் ஃபுட் கண்டிஷன் இன்னும் மோசமாகும். அல்லது உங்கள் காலில் ஓரளவுக்கு ஆர்ச் இருக்கனாலும் அந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் வீக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஃபுட்வேரை கரெக்டாக சூஸ் பண்ணணும். செருப்பு, ஷூ இதெல்லாம் நம்ம சரியாக சூஸ் பண்ணலன்னா இது நம்மளுடைய ஹைட்டையும் அஃபெக்ட் பண்ணோம். ரெண்டாவது ஃப்ளாட் ஃபுட் கண்டிஷனையும் ஏற்படுத்தும். ஒருவேளை ஃப்ளாட் ஃபுட் ஏற்கனவே இருக்குன்னா அதை இன்னும் அது மோசமாக்கும். சரி, ஃபுட் வேறு எப்படி சூஸ் பண்ணுறது? உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் அளிக்கிறதுக்காக நான் இப்போ என் முன்னாடி ஃபுட்வேர் வச்சுருக்கேன். இது ரெண்டும் லேடிஸ் செப்பல். இப்போதைக்கு என்னோடய ஒய்ஃப் இதை யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மேல்ஸ்க்கும் அப்ளை ஆகும், ஃபீமேல்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இந்த செருப்பு பாருங்கள், இந்த செருப்பினுடைய அனாட்டமி பாருங்கள். இந்த பின் பகுதி இருக்கு இல்லையா, இது ஹீல் இல்லையா, இதனுடைய டாப் பொசிஷன் பாருங்கள். இது டோ, முன்பகுதி, இதனுடைய டாப் பொசிஷன் பார்க்கணும். ரஃபாக இந்த இடத்துல பார்க்கணும், இங்கே பார்க்கணும். அப்போது ஹீலினுடைய டாப் பொசிஷன், டோனுடைய டாப் பொசிஷன், இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் இருக்கக்கூடாது. இந்த கான்செப்டை டோ ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹீலுக்கும் டோக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹைட் டிஃப்ரென்ஸை வந்து டோ ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் டோ ட்ராப் வந்து 0.1 மில்லிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்ஸ்க்கு இருக்கும். நம்ம நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற செப்பல் ஷூ எல்லாமே டோ ட்ராப் கம்மியாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 0.5 சென்டிமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கணும். அதாவது 5 மில்லிமீட்டருக்கும் உள்ளே தான் இருக்கணும். முடிஞ்சால் ஒரு 3 மில்லிமீட்டர் இருந்தாலே போதும். ஒருவேளை டோ ட்ராப் அதிகமாகுது அப்படின்னா இது ஆபத்து. நிறைய ஃபீமேல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உயரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய ஹீல்ஸ் வச்சு செருப்பு போடுவாங்க. அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா, கரெக்டாக? அப்போ டோ ட்ராப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட டோ ட்ராப்பே 1 இன்ச்சுக்கோ மேலே வரும். இந்த மாதிரி காலணியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முதுகு வளையும். ஏன்னா காலே அப்நார்மல் பொசிஷனுக்கு போயிடுச்சு இல்லையா, இப்படி போயிடும். அப்போது இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு முதுகு வளையும் போது உங்கள் போஸ்டர் அஃபெக்ட் ஆகும். போஸ்டர் அஃபெக்ட் ஆகிறதுனால உங்களுடைய ஒட்டுமொத்தமான வெர்டிக்கல் ஹைட்டு குறைஞ்சிரும்.
இந்த தப்பை பண்ணக்கூடாது. புரியுதா? நான் சொல்கிறது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். சில ஆண்கள் கூட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹீல் ஷூ போடுவாங்க. ஆனால் டோ ட்ராப் அதிகமாக இருக்கும். அந்த ஷூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி அணியக்கூடாது. சரியா? அப்போ இந்த டோ ட்ராப்ன்றது முக்கியமான கான்செப்ட். முடிஞ்ச வரைக்கும் டோ ட்ராப் வந்து மினிமலாக இருக்கணும். சரிங்க, நான் கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் உயரமாக காட்டணும்னு எனக்கு ஆசை. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஷூ பாருங்கள், இது ஆக்சுவலாக ரொம்ப உயரமான செருப்பு கிடையாது. இது ஆக்சுவலாக 1 இன்ச்சு தான். ஆனாலும் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் உயரமான செருப்பு தான். ஆனால் இங்கே உத்து கவனிச்சிங்கன்னா இதுலேயும் டோ ட்ராப் பெருசாக இருக்காது. முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் ஹைட் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காது. இந்த மாதிரி செப்பல்ஸை வாங்க. ஷூ வாங்கினாலும் இப்படி தான் வாங்கணும். அப்போது நீங்கள் உயரத்தை அதிகப்படுத்தி காட்டணும், ஒரு லுக்கு எனக்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சா கூட டோ ட்ராப்பு குறைவாக தான் இருக்கணும். இப்படி தான் வாங்கணும். சொல்கிறது புரியுதா? ஒருவேளை டோ ட்ராப் அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இது நம்மளுடைய முதுவை வளைச்சி விட்டுரும். இதனால் போஸ்டர் அஃபெக்ட் ஆகி ஹைட்டு கம்மியாயிடும். ஸோ இது வந்து ஹைட்டு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இரண்டாவது, இந்த கான்செப்ட் வந்து அந்த ஃபுட் ஆர்ச்சையும் அஃபெக்ட் பண்ணும். ஒருவேளை ஃபுட்வேர் சரியில்லை அப்படின்னா ஃப்ளாட் ஃபுட் நமக்கு வரலாம். ஒருவேளை ஏற்கனவே ஃப்ளாட் ஃபுட் இருக்குன்னா அந்த நிலை இன்னும் மோசமாக போகும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் குஷன் வச்ச செருப்பு யூஸ் பண்ணுவோம். அது போடுறது கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குஷன் செப்பலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த செருப்பு பாருங்கள், குஷன் ரொம்ப மினிமலாக இருக்கும். இந்த மாதிரி செருப்பு தான் யூஸ் பண்ணணும். இந்த செருப்புமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குஷன் பெருசாலாம் இருக்காது, ஓரளவு தான் அமுகும். யார் குஷன் வச்ச செப்பல் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காலில் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கணும், வலி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் குஷன் செப்பல்ஸை யூஸ் பண்ணுறது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு காலில் பிரச்சனை இல்லைன்னா குஷன் செப்பல் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் அதிக குஷன் வச்ச செப்பல் யூஸ் பண்ணிங்கன்னா இதனாலேயே ஃப்ளாட் ஃபுட் வரும். காரணம் என்னென்னா, அந்த குஷன் வந்து உங்கள் காலை அப்படியே அமுக்கி விட்டுரும். நீங்கள் பீச்சுக்கு போய் மணலில் நின்னீங்கன்னா எப்படி நம்மளுடைய கால் உள்ளே இறங்கும், அப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது இல்லையா. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது, நமக்கு ஒரு ஃபேர்ம் சப்போர்ட் இருக்காது. அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த காலில் இருக்கக்கூடிய ஆர்ச் இருக்குது பாருங்கள், அதுவும் வீக் ஆகிடும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த செருப்பினுடைய அந்த பாட்டம் இது வந்து ஃபேர்மாக இருக்கணும். குஷன் லைட்டாக இருக்கலாம், பட் ஃபேர்மாக இருக்கணும். இப்படி போட்டால் தான் நம்முடைய கால் வந்து இதில் ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த ஆர்ச் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ஃப்ளாட் ஃபுட் உருவாகாது. அதனால் தேவையில்லாமல் குஷன் இருக்கக்கூடிய செப்பல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஷூஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் குஷன் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை மைண்டில் வைங்க. உங்களுடைய ஃபுட்வேரை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நான் சொன்னது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் பொருந்தும். நன்றி.